மற்றொரு அண்மை செய்தியை பார்க்கிறோம். கலைஞர் கனவு இல்லம் திட்டத்தின் கீழ் 3100 கோடியில் 1 லட்சம் வீடுகள் கட்ட வழிகாட்டு நெறிமுறைகள் வெளியிடப்பட்டுள்ளன. விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ஸ்டாலின் இணைப்பில் இருக்கிறார். ஸ்டாலின், இந்த வழிகாட்டு நெறிமுறைகள்ல என்னென்ன விஷயங்கள் எல்லாம் பின்பற்றப்படணும் அப்படின்னு குறிப்பிடப்பட்டிருக்கு, விவரம். பிரியதர்ஷினி, இந்த கலைஞரின் கனவு இல்லம் திட்டம் கடந்த நிதியாண்டில் பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்ட மிக முக்கியமான அறிவிப்பாக பார்க்கப்படுகிறது. அந்த அடிப்படையில் தமிழகத்தில் இருக்கக்கூடிய இந்த குடிசை வீடுகள் குடியிருப்போருக்கு புதிதாக ஆர்சிசி கூரையுடன் கூடிய வீடுகளை கட்டித் தருவதே இந்த திட்டத்துடைய நோக்கமாக இருக்கிறது. அந்த அடிப்படையில் அதற்கான வழிகாட்டு நெறிமுறைகளை தற்போது தமிழ்நாடு அரசு வெளியிட்டிருக்கிறது. திட்டத்துக்கான வழிகாட்டுதல்கள் கண்டிப்பாக அனைவரும் பின்பற்றப்பட வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டது. வீடுகள் அனைத்தும் 360 சதுர அடியில் அளவில் சமையல் அறையுடன் இருக்க வேண்டும் என்றும், இதில் 300 சதுர அடி ஆர்சிசி கூரையுடனும் மீதமுள்ள 60 சதுர அடிக்கு தீப்பிடிக்காத பொருள் அமைக்கப்பட்ட கூரையாக பயனாளிகளின் விருப்பத்திற்கேற்ப அமைக்கப்பட வேண்டும் என்று இந்த வழிகாட்டு நெறிமுறைகள் கூறுகின்றன. அதே போல ஓலை அல்லது ஆஸ்பெட்டாஸ் கூரைகள் அமைக்கப்படக்கூடாது என்றும், ஒரு வீட்டுக்கான தொகை அனைத்தையும் சேர்த்து 3.50 லட்சத்துக்குள் இருக்க வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வீட்டின் சுவர்கள் செங்கல், இன்டர்லாக் பிரிக் அல்லது ஏஏசி பிளாக் உள்ளிட்டவற்றால் கட்டப்பட்டிருக்க வேண்டும் என்று வழிகாட்டு நெறிமுறைகளை தற்போது தமிழ்நாடு அரசு வெளியிட்டிருக்கிறது. கடந்த நிதியாண்டில் பட்ஜெட்டின் போது இந்த கலைஞரின் கனவு இல்லம் திட்டம் தற்போது செயல்படுத்தப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது. அந்த அடிப்படையில் 3100 கோடி ரூபாய் இதற்கு அறிவிக்கப்பட்டு அதற்கான வீடுகள் தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய பயனாளிகளுக்கு பகிர்ந்தளிக்கப்பட வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஸ்டாலின், இந்த கலைஞர் கனவு இல்லம் திட்டத்தோட நோக்கம் என்ன? எவ்வளவு பயனாளிகள் இதன் மூலமா பயன்பெறுவாங்க அப்படிங்கிற விவரம் இருக்கா? பிரியதர்ஷினி, அதாவது இதனுடைய நோக்கம், இந்த திட்டத்துடைய நோக்கம் என்பது தமிழகத்தில் இருக்கக்கூடிய இந்த குடிசை வீடுகள் குடியிருப்பதற்கு புதிதாக ஆர்சிசி கூரையுடன் புதிதாக இந்த வீடுகள் கட்டப்பட வேண்டும் என்பதுதான் இந்த திட்டத்துடைய மிக முக்கியமான நோக்கம். இந்த அறிவிப்பை தொடர்ந்து கடந்த மார்ச் மாதமே ஊரக வளர்ச்சித்துறை இதற்கான அரசாணை வெளியிட்டிருந்தது. பயனாளிகளுக்கான தகுதிகள் உள்ளிட்டவைகளும் இதில் வெளியிடப்பட்டிருந்தன. ஒவ்வொரு நிதியாண்டிலும் இந்த 2024-25 நிதியாண்டில் 3.10 லட்சம் ஒரு லட்சம் வீடுகள் கட்ட 3100 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டிருந்தது. அந்த அடிப்படையில் இந்த திட்டத்துடைய பயனாளிகள் பார்த்தோம்னால் 3 லட்சத்துக்கும் அதிகமாக இருக்கிறார்கள். விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ஸ்டாலின்.